கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அதாவது இதை கேட்கிற நாம் 2 தீமைகளை செஞ்சோமா. ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு விட்டோம். 2வது, தண்ணியே நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் வெட்டி கொண்டோம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய மனசை பாருங்களேன். அவரை விடுவது அவர் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நாம் தான் அவரை விட்டு விடுகிறோம். ஆசீர்வாதம் வந்த பிறகு, மற்ற காரியங்கள் நம்ம நினைப்பதெல்லாம் நடந்த உடனே நம்ம விட்டு விடுறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனை ஒரு காலம் விட்டு விடக்கூடாது. அவர் தான் ஜீவ தண்ணீர். அவர் கொடுக்கிற தண்ணீர் ஒரு ஆசீர்வாதமான தண்ணீர். அவர் தான் நம்மளை ஆளுகிறவர். முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் நம்ம ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் வந்தது, ஐயோ என்னால் ஆகலை, இது தேவன் கொடுத்தது என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். 2வது பாருங்க, நம்ம டிசைட் பண்ணுறோம். நாம தான் அதை நம்ம வடிவமைக்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தர் வடிவமைத்து கொடுத்தால் அதை யாராலுமே தடுக்க முடியாது. அதனால தான் உங்களுடைய எல்லா பிஸ்னஸ் துறைகள், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியத்தை கர்த்தரிடத்தில் விட்டுவிட வேண்டும். அவர்கள் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அது என்ன வெட்டி என்ன பிரயோஜனம்? எல்லாம் தண்ணி கீழே போயிடும். ஆண்டவரை மறக்கிறது மாத்திரமல்ல, நாம் செய்கிறது என்று நமக்கே தெரியாதபடி இந்த காரியங்களை செய்வது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசினா, நீ என்ன ஒரு வேலைக்காரனா, நீ என்ன அடிமையா, நீ ஏன் கொள்ளையானன்னு கேட்குறார். இந்த விஷயம் நடந்தால் 3 காரியங்கள் நடக்கும். ஒரு இடத்துல நாம் வேலை செய்வோம், இல்லை அடிமையாவோம், கொள்ளையாக போயிடுவோம். இதைத்தான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ தண்ணீர் ஆகிய ஊற்றாகிய கர்த்தரை விடக்கூடாது. 2வது, தொட்டி கட்டுறவர்கள் வெடிப்புள்ள தொட்டியை கட்டக்கூடாது. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வருமானங்கள் பெருகும். பொத்தல் பையில் போவது போல போகாது. ஆண்டவர் உங்களோடு இருந்தால் அவர் எல்லாத்தையும் வேலையடித்து பாதுகாத்து கொள்வார். அதைத்தான் இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தீமை செய்யாதபடி தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு கரிசனோடு நாம் இருந்தால் நிச்சயமாக பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய குமாரன் மூலமாக நாங்கள் வருகிறோம். இந்த நாள் ஜெபத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையற்றும். ஆண்டவரே, இதை கேட்கும் போதே தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். சமாதானத்தினால் நிரப்பும் சுவாமி. எங்களை முற்றிலும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.